ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவங்களோட ஓன் மெடிசனை கொடுத்துட்டாங்க. எப்படின்னு கேட்பீங்க. பொதுவாக இந்த 15 ஓவரில் 200, 12 ஓவரில் 250 இதெல்லாம் எஸ்ஆர்ஹெச் தான் அடிப்பாங்க. அதே மாதிரி நேற்று ஆர்சிபி வந்து 201 சேஸ் பண்ணிட்டாங்க. 16 ஓவர்லங்க. ரன் ரேட்டும் பிரமாதமாக ஆக்கி வச்சுட்டாங்க. ஷோடு வாய் தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்னு. எஸ்ஆர்ஹெச் 29 for 3. அதுலேயே அவங்க மெயின் பிளேயர்ஸ் 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா அண்ட் ட்ராவஸ் ஹெட்டு. பட் அதுக்கப்புறமும் 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 97 of 43 balls. அதனால் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுள் இல்லாமல் நல்லாவே போச்சு ஸ்கோர். என்ரிச் கிளாசன் ஒரு 22 balls 31 அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140. பட் அகெயின் இஷான் கிஷன் கண்டினியூட் வேர் ஹி லெஃப்ட் வேர்ல்ட் கப்பில் அண்ட் சூப்பர் 80 runs. ஒரு 2 இன்டாக்டாக வச்சது இல்லாமல் ஸ்கோர் அக்ஸலேட் பண்ணிட்டு இருந்தார். அவர் மட்டும் அவுட் ஆகலன்னா இன்னொரு 20 ரன் எடுத்திருப்பாங்க. பட் அதுவும் ஆர்சிபி சேஸ் பண்ணியிருப்பாங்க. இஷான் கிஷன் டிஸ்மிஸில் 100 கேட்ச் அப்போ ஃபிலிப் சால்ட் இவங்க விக்கெட் கீப்பர். அவர் ஹைலைட்டில் போட்டு பாருங்களேன். டீப் மிட் விக்கெட்டில் என்ன ஒரு ஜம்ப்பு, ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி 100 கேட்ச் பிடிச்சார் எக்ஸ்ட்ரா கவரில். அண்ட் 38 பாலில் 80ங்க இஷான் கிஷன். 8 4 5 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 210. இன்ஃபேக்ட் அவர் தான் கேப்டன், ஸ்டாண்டின் கேப்டன் பேட் குமின்ஸ் இல்லாதனால he did his job, but bowlers let them down தான் சொன்னோம். மற்ற பேட்ஸ்மேனும் அண்ட் லேட்டான அங்கித்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 43 runs அடித்தார் குயிக்காக. ஆனால் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஹேசல்வுட் இல்லையே, என்ன பண்ணுவாங்க, மெயின் பவுலர் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேக்கப் டஃபி. இன்ஃபேக்ட் இந்த ஜேக்கப் டஃபி இருக்கால நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பயங்கர ஹைட்டான பிளேயரு. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து இப்போ வேர்ல்டு கப் விளையாண்டாரு. வேர்ல்டு கப்லேயே 3 விக்கெட் தான் எடுத்தார், 163 ரன் கொடுத்து. ஸோ அவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க எல்லாரும். ஆனால் நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ட்ராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி 3 பேருமே அவுட் பண்ணிட்டார்ல. பிரில்லியன்ட் ரஜத் படிடர் வந்து 4 ஓவர் லைனாக அவர் யூஸ் பண்ணார் டஃபியை. ஒரு போலர் நல்லா ஃபார்மில் இருக்கும்போதே அவர் யூட்டிலைஸ் பண்ணார். அதை விட்டு நம்ம 19th ஓவர் யார் போடுவா, 20th ஓவர் யார் போடுவான்னு பார்க்காம ஸ்டார்டிங்கில் க்ரீம் அவுட் பண்ணது இல்லாமல் 4 ஓவர் லைனாக போட்டார். 3 for 23. ரைட்ஃபுல்லி மேன் ஆஃப் த மேட்ச் டஃபி தான். ஏன்னா மேட்சை செட் பண்ணி கொடுத்தது அவர் தான். அண்ட் 2 உடனே அவர் வெளில அமைச்சிட்டு தேவத படிக்கர் உள்ளே கொடுத்தாரு. இம்பேக்ட் பிளேயரை உள்ளே வந்துருன்னு 2 இம்பேக்ட் பிளேயருமே டிட் தேர் ஜாப் வெரி வெல். டஃபியோட 3 விக்கெட் ஆகட்டும், தேவதத் படிகளோட பிரில்லியன்ட் நாக் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண 61 of 26 balls. நான் பிளேயிங் 11 ஒன்று போட்டிருந்தேன் ஆர்சிபியில். அதிலே சொல்லியிருந்தேன் அட் எனி காஸ் தேவதத் படிகள் நம்பர் 3 அனுப்புங்கப்பான்னு. ஏன் உனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கலாம். அப்படி இல்லை, காரணத்தோடு தான் சொன்னேன். முடிஞ்சு போன விஜய் ஹசாரே ட்ராஃபியில் செம ஃபார்மில் இருந்தாருங்க. 9 மேட்ச்சில் 725 ரன்னு, ஆவரேஜ் 90.62, 400, 250 அடித்தார் விஜய் ஹசாரில். சயித் முஸ்தாக் அலி ட்ராஃபிலையும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 167 3 ரன் வேணுமோ அடித்தார். இன்ஃபார்ம் பிளேயர். அந்த சைடு விராட் கோலி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் ஆகட்டும், எப்படி விளையாடணும்னு போட்டி போறாமல் இல்லாமல் கோலி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 4 வைடு தான் போட்டாங்க மொத்தமே ஆர்சிபி, 6 எக்ஸ்ட்ராஸ் தான் டோட்டல். வெரி டிசிப்ளின் போலிங். இந்த எஸ்ஆர்ஹெச் ப்ரிவியூலே நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து நிதிஷ் ரெட்டி நம்பர் 4 அனுப்பாதீங்கப்பா. அவர் போய் செட் பண்ணுறேன், ரன்னை முன்னாடி போகிறேன், ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு, அது செட் பண்ணுறேன், பேஸ் பண்ணுறேன், எல்லாருமே கோலி மாதிரி ஆகிட முடியாது. இவர் 6 அனுப்புங்க, போய் அடிக்க சொல்லுங்கள், 4 மட்டும் அமுச்சாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கணுன்னு அவசியமும் இல்லை. நம்பர் 4 தான் வந்தார். என்னாச்சு பார்த்துருப்பீங்க. 6 பால் விளையாண்டார், 1 ரன் தான். ஸ்ட்ரைக் ரேட் 16 தான் ஸ்ட்ரைக் ரேட்னா பாருங்கள். மேட்ச் அங்கேயே விழுந்துடுச்சு. இஷான் கிஷனும் சீக்கிரமாக அவுட் ஆகி தான் 100 ரன் கூட இவங்க எடுத்துருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு இஷான் கிஷன் அண்ட் அங்கித் வர்மா. ஏன்னா 29 for 3லேருந்து 201 வரைக்கும் கொண்டு வந்ததே இப்போ ரிமார்க்கபிள். சேஸ் பண்ணும்போது ஃபிலிப் சால்ட் 8 ரனில் அவுட் ஆகிட்டார். கிளாஸன் தான் கேட்ச் பிடிச்சாரு. போல் பை 1 கட், ஜெய்தேவ் 1 கட். ஆல்மோஸ்ட் கிளாஷ் மோதி இருக்க வேண்டியது. அது சத்தத்தில் கேட்கல. இவர் கத்துறாரு ஹென்ரி கிளாஸ் மைன். எப்போதுமே அவங்களாம் ஃபீல்டர் வந்து மைன் வாங்க கத்திட்டே தான் பால் பின்னாடி போவாங்க. ஏன்னா மற்ற யாரும் வந்து இச்சிடாதீங்க. நான் இவர் அந்த சத்தத்தில் கேட்காதுன்னு நல்லா தெரியும். அதனால் கையை வர விரிச்சு காட்டாரு, வெயிட்னு போகிறாரு. அதையும் மீறி பொத்துன்னு ஒரு மேலே வந்து விழுந்தார் அரோரா. எஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அவருக்கு தெரியல. நல்ல வேலை கேட்சை பிடிச்சிட்டாரு. உடலை அவர் என்ரிச் கிளாஸ் இல்லைன்னா மேட்ச் இன்னும் முன்னாடியே முடிஞ்சிருந்துருக்கோம். 8 ரனில் அவுட் ஆகிட்டார். அப்புறம் விராட் கோலி அவர் வர கடைசியாக பெடிக்கல் இன்ஃபார்ம் அண்ட் அவரோட ஃப்ளிக் அவுட்டும் 6 4 6ன்னு பெயின். அவர் பெயினுக்கே பெயின் கொடுத்துட்டார். யார்? டேவிட் பெயின். இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் பாலர், அவர் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். அதே மாதிரி லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஹர்ஷத் டுபே, அவரையும் ஒரு 4 6 ஒருத்தர் உடலை. அவர் 26 பாலில் 61 ரன், 7 4 4 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 234. ஒரே ஒரு ஷாட் தான் மிஸ் டைம் ஆச்சு, அதை கிளாசன் பிடிச்சிட்டாரு. விக்கெட் கீப்பருங்க தான் கேச்சஸ் நிறையா பிடிச்சாங்க அவுட் ஃபீல்டில். கிளாசன் 2 கேட்ச் பிடிச்சாரு. ஃபிலிப் சால்ட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 கேட்ச் பிடிச்சாரு அவுட் ஃபீல்டில். எஸ்ஆர்ஹெச்சோட பிளண்டரை
200 ஓகே தான். அட்டாக்கே நீங்கள் வந்து நிதிஷ் ரெட்டி வச்சு போடுறீங்க. மேட்ச் தோத்த காரணமே அவர் தான். அவரை ப்ளேம் பண்ண மாட்டேன். மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கோச் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவரை போய் அட்டாக் அனுப்புறீங்க. அவர் 6 போலவே கிடையாது. அவர் லீவ் அட்டாக் போடல. அவரை போய் அட்டாக் போட்டனால என்ன ஆச்சு, அவங்க செட் ஆகிட்டாங்க எடுத்தோடனே. 2 ஓவரில் 29 ரன் அவரை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. மெயினாக அவரை வந்து எப்போ உங்ககிட்ட வந்து பேட் கம்பின்ஸ் இல்லையோ இஷான் மலிங்கா தான் போட்டுக்கணும். இஸ் அ வெரி குட் bowler. அவருக்கும் அடி விழுந்துருக்கலாம். பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் விக்கெட் வந்து இஷான் மலிங்கா தான். அவரை 7th ஓவர் கொண்டு வராங்க. அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடுச்சு. பவர் பிளேலேயே அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. 76 for 1 கிட்டத்தட்ட 40% ஆஃப் த டோட்டல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பேட் டெசிஷன் அவர் அட்டாக் பண்ண வச்சது. அண்ட் டிஆர்எஸ் வேறு இருக்கிறாங்க. எஸ்ஆர்எச் 2 டிஆர்எஸ் எதுக்கு? வைடு பாலுக்கு. யாராவது வைடு பாலுக்கு போய் எடுப்பாங்களா? ஒரு பால் ஒரு ரன் தானே போட்டுமே. அவங்க 15 ஓவரில் முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த ஒரு ரன் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுக்கல. டிஆர்எஸ் எல்லாம் டக்குன்னு எடுக்கணுமேனு 2 வைடு எடுத்து முடிஞ்சு போச்சு அது. ரைட். இப்போ விராட் கோலிக்கு வந்துடுவோம். கிங் கோலி. விராட் கோலி காம் கம்போஸ் நெவர் லுக்ட் அவுட் ஆஃப் கிரிக்கெட். ஏன்னா T20 விளையாடி ஒரு வருஷம் ஆகுது. கடைசியாக விளையாண்ட ஒரு T20 வந்து 2025 ஃபைனல் RCB விளையாண்டது தான். அஃப்கோர்ஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் ரீசெண்டாக விளையாண்டார் நியூசிலாண்டுக்கு. 2 பார்ட்னர்ஷிப்புங்க. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 101. தேவ்தத் படிக்கல் கூட காம் அண்ட் இன்ஃப்ளூன்ஷியல் அவரையும் கைடு பண்ணி 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் 53 ரஜத் பட்டிட்டார். அவரு குயிக்காக விளையாண்டார். 31 runs ஆஃப் 12 balls. உலக விஜய் ஹசாரில் பயங்கர ஃப்ளாப் இவர் ரஜத் பட்டிட்டார். 94 run தான் 5 மேட்ச்சில். ஆவரேஜ் 23 தான். பட் அகைன் விராட் கோலி 2023லையும் 2024ல் அவருக்கு ஒரு ஸ்லம்ப் இருந்தது T20யில். அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணார். அவர் ரீஇன்வென்டட் ஹிம்செல்ஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒன்றும் கிரேட் பிளேயருக்கும் சாதாரண பிளேயருக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் அடாப்டட் வெரி வெல் இன்டர்நேஷனலுக்கு தகுந்த மாதிரி. நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இது மாதிரி ஃபெயில் ஆனவங்களும் உண்டு. எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னே, ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண தெரியாமல் ஜோ ரூட் ஆகட்டும், கேன் வில்லியம்சன், பாபர் ஆசம். நேற்று பாபர் ஆசம் மேட்ச் ஒன்று நடந்தது. பெஷாவர் ஜல்மிக்கு விளையாண்டாரு. 28 பால்ல 39. இவரை வந்து பாபர் ஆசம் விராட் கோலி கூட கம்பேர் பண்ணாங்க. அவர் தடவி தான் நேற்று ஜெயிச்சிட்டாங்க அந்த டீமை. சொல்கிறேன் நான் எந்த அளவுக்கு அவர் அடாப்ட் பண்ணுறாரு. இவ்வளோக்கும் T20 விட்டு 1 year ஆச்சு. அண்ட் த வே பேஸ்ட் இஸ் இன்னிங்ஸ் செட்டப் பண்ணுறது இன்னிங்ஸ் ஆகட்டும். சேஸில் இவரை தவிர மாஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. சார் 2 வரைக்கும் அவர் வந்து 100 சைடில் கைடு பண்ணி பேட்ஸ்மேனுக்கு தேர்தல் பண்ணிட்டு ரஜத் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் கடைசி வரைக்கும் கொண்டு போனார். அண்ட் ரஷ் காட்டவே இல்லை கோலி அடிக்கிற மாதிரி. அப்படின்னா சூப்பர் ஒரு ஃபிளிக் ஷாட் ஒன்று மிட்விக்கெட்டில் அடிப்பார் பாருங்கள். 4 தான் பிரமாதமாக இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் உள்ளே அவரை சரி டைம் டு அக்சலரேட் சீக்கிரம் முடிச்சிடுவோன்னு அவரோட டீம் மேட்சோட 16வது ஓவர் ஹர்ஷல் பட்டேல் 6 4 மேட்ச் ஓவர். இவ்வளவுக்கு இந்த ஹர்ஷல் பட்டேல் RCB விளையாண்டவர் தான். நெட்டில் நிறைய போட்டிருப்பார் அவர் விராட் கோலிக்கு. அவருக்கே தெரியல என்ன பண்ணணுன்னு. அண்ட் வை மாஸ்டர் ஆஃப் சேஸு ஸ்பெஷலி IPL சேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 விராட் கோலி தான் 4027. நம்பர் 2, 3 யாருப்பீங்க? நம்பர் 2 வார்னர் 3285. ரோஹித் சர்மா 3238. அது இன்னைக்கு ரோஹித் தாண்டிடுவார்னு நினைக்கிறேன். 18 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க SRH. விக்கெட் கீப்பிங்கில் இஷான் கிஷன் எந்த அளவுக்கு ப்ரெஷர்னா பைஸ் விட்றாரு. ஒரு 7-8 ரன் பைஸே வர போச்சு. 2 ஓவர் அட்டாக் போட்டார் நிதிஷ் ரெட்டி. ஸ்பீடும் இல்லை ஒன்றும் இல்லை. அதுலேயே அவங்க செட் ஆகிட்டாங்க விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கலும் பிரமாதமான பிளேயர். லெஃப்ட் சைடில் அவருக்கு லெக் சைட்லேயே நீங்கள் போடுறீங்க. ஸ்கொயர் லெக்கையும் ஃபைன் லெக்கையும் உள்ளே வச்சுட்டு லெக் சைடில் போகிறாங்க. டக்குன்னு ஃப்ளிக் பண்ணுறாரு. அவர் 4 போகுது, 6 போகுது. ஆஃப் சைடில் தானே நீங்கள் போடணும். லெக் சைடெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஃபீல்டரை சர்க்குலரில் வச்சு லெக் சைடில் போகிறாரு நிதிஷ் ரெட்டி. என்ன பண்ண முடியும்? அப்புறம் காவியா மாரெல்லாம் பார்த்தா வருத்தமாக இருந்தது. வாட் டு டூ? எனிவே பெட்டர் டீம் ஒன் அண்ட் தே டிசர்வ் டு வின். வி ஆர் ஹியர் அப்படின்னு நல்லா காமிச்சிட்டாரு கோலி. எனி மொமெண்ட் நல்லா அக்ஸலரேட் பண்ண முடியும் தான் அந்த 18 ரன் போட்டு அடிச்சது ஹர்ஷல் பட்டேல். 38 பால்ல 69 கோலி. 5 4 5 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 182. இதான் நான் பார்த்தேன். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.